அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மட்டும் தான் பார்க்க போறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதுகு வலிக்கு, அதாவது கீழ் முதுகு வலிக்காக நம்ம பார்க்க போறோம். லோவர் பேக் பெயின். இது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. இப்போ ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டூ வீலர்ல டிரைவ் பண்றாங்க. அவங்களுக்கு முதுகு வலிக்குது. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் உட்காடுறாங்க, அப்படி வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்களாம் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு எப்பயுமே ஒரு 30, 35 வயதுக்கு மேலேயே அவங்களுக்கு கொஞ்சம் இடுப்பு வலியெல்லாம் வலி வந்துடும். அவங்களுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரெச். ஆனா இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட செய்யணும், கொஞ்சம் பொறுமையா செய்யணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது படுத்த நிலையில பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல அப்படியே நம்ம கவிழ்ந்து படுக்க போறோம். இப்படி கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேல தூக்குற மாதிரி இருக்கும். நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காலை மட்டும் எடுத்து இப்படி பெண்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு 10 வினாடிகள் அப்படியே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது இதுலயே இப்ப வலது காலை இப்படி வச்சிருக்கிறதுனால இடது கையை கொண்டு இந்த முட்டிக்கிட்ட இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு பொறுமையா நம்மளோட வலது கையை இந்த பக்கமா இப்படி திருப்ப போறோம். பொறுமையா 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 தலை கீழே வைக்கணும். இதுல ஒரு 10 வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது அப்புறம் இடது பக்கம் பண்ண போறோம். அப்படியே இப்போ வலது கையை இடது முட்டிக்கிட்ட வச்சுட்டு தலை கீழே வச்சு பொறுமையா இடது கையை கீழே நோக்கி வைக்கணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு பண்ணிட்டு நம்ம ரெண்டு கையுமே ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு பேக் பெண்ட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பின்னோக்கில நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு போனா போதும். நம்ம அப்படியே ஃபுல்லா இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணமே நம்ம ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பண்ணாலே போதும். ஏன்னா வலி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா வலி அதிகமாயிடும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாவே பண்ணிக்கோங்க. அடுத்தது பண்ணும் போது நீங்க அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே பேக் பெண்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகள் வச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவோம். ட்விஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா போயிடணும். வேகமா கையை கொண்டு போயிட்டு வேற கை கொண்டு போயிட்டு அப்படி நம்ம வச்சோம்னா டக்குனு இடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் பொறுமையா வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றது.
அதுலயுமே வந்து நம்ம இன்னொரு கை வந்து கீழே வைக்கிற கை வந்து அது ரொம்ப கீழே போய் தரையில டச் ஆகலைனாலும் பரவாயில்ல. எந்த அளவுக்கு வருதோ, இப்ப கை மேல் நோக்கி தான் இப்படி தூக்கி இருக்குன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதே மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து செஞ்சாலே வந்து கரெக்ட் ஆயிடும். இந்த ஒரு ஸ்ட்ரெச்சே பார்த்தாலே வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஃபா இருக்கணும். ஆனா பார்த்து பொறுமையா வந்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு 10 வினாடிகள் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 10 வினாடிகள் வந்து நம்ம வைக்கலாம். இதை முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பணியில் சந்திக்கலாம்.